அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். தோஸ்து, நம்ம ஃபால்கனுக்கு வந்து எஃப்சி முடிஞ்சிச்சு. ஸோ எஃப்சி பண்ணுறதுக்காக வாட்டர் வாஷ் எடுத்துன்னு போயிட்டுருக்கேன். தண்ணி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டு பெயிண்டிங்க்கு விடணும். பார்ப்போம் இன்ஷால்லா. இன்றைக்கி வண்டி போட்டால் வண்டி ஓடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஷன் கேட்குறீங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து என்னன்னாக்கா, வண்டி அதிகமாக இருக்குது இப்போ லைன்லலாம். வாட்டர் வாஷ்க்கு வந்தாச்சு. ஏன் பிடிச்சிருக்காங்க. நம்ம ஃபால்கன் வாட்டர் வாஷ் முடிஞ்சிச்சு. லைக் நீட்டாக ஃபுல்லாக அடித்தாச்சு. இன்டீரியர் ஃபுல்லாக டேங்க்கு உள்ள சேஸ் எல்லாமே நீட்டாக அடிச்சாச்சு. போய் இப்போது பெயிண்டிங்க்கு விடணும். அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ரஸ்ட் ஏறிட்டுக்குது. ஃபுல்லாகவே டச்சப் பண்ணிவிட்டு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாட்ஃபார்மு பிளாக் பெயிண்ட் அடிக்கணும் இங்கே. அண்டு இந்த இடத்துல எல்லோ பெயிண்ட்டு கொஞ்சம் இதுவாகிட்டுக்குது. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அடிக்க வேண்டி தான் இப்போது. ஸோ நம்ம ஃபால்கனுக்கு வந்து செகண்ட் எஃப்சி. ஸோ தோஸ்து பட்டியெல்லாம் பார்த்தாச்சு நீட்டாக. அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறமா பெயிண்டிங் பண்ணுற ஒர்க்கு தான். அண்ணா பெயிண்ட் வாங்க போயிருக்குது. ஸோ வீட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கும் பெயிண்ட் அடிக்கணும். இந்த லைட்டு எல்லாத்துக்குமே கவர் பண்ணியாச்சு. எல்லாமே டேப்பெல்லாம் போட்டு அந்த எல்லோ ஸ்டிக்கர் கூட கவர் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. அண்ணன் பெயிண்ட் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்குது. ஃபஸ்ட்டு அண்ணன் இன்னும் வரல. பார்த்திங்கன்னா ரப்பிங் போட்டுட்ருக்கோம் வண்டிக்கு. ஸோ தோஸ்து பெயிண்டருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இன்னொரு பெயிண்டர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரும் இன்னும் வரல. ஸோ என் அண்ணனே வந்து எல்லாமே அந்த பட்டி பேஸ்ட்டெல்லாம் பார்த்து வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக இப்போது தொடச்சாச்சு. ஸோ ஃப்ரண்ட்லலாம் கூட ரப்பிங் போட்டேன் நான். தோஸ்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெயிண்ட் அடிக்கிறது. உள்ள இன்டீரியர் பாடி எல்லாமே அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்லுக் தான். மெயின் ஸோ வீலுக்கெல்லாம் அடித்தாச்சு. சில்வர் அடிச்சிருக்கேன். அண்டு வண்டியில் ஃபுல்லாகவே பெயிண்டிங் முடிஞ்சிச்சு. அந்த பின்னாடி டோரில் மட்டும் எல்லோ பெயிண்ட்டு, கீழே ஸ்டாப் போர்டு சிக்னல் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு எல்லோ பெயிண்ட் அடிக்கணும். டேங்க்குக்கு பிளாக்கு, அதெல்லாம் அடிக்கணும் இன்னும். நேற்று ஒர்க்கு முடியல, இன்றைக்கி தான் ஒர்க்கு முடிஞ்சது பெயிண்டிங்கு. எஃப்சிக்கு போயிட்டுருக்கேன். லைக் பார்த்திங்கன்னா போகிற வழியில் இப்போது டீசல் போட்டுட்டு அப்படியே வந்து டூ வீலர் ஷாப்பில் நம்ம வந்து பாலிஷ் போடுறோம் இல்லையா, ஸ்ப்ரே பண்ணி, அந்த ஸ்ப்ரே ஒன்று வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா அந்த மேட்டு பம்பர், ஃப்ரண்ட்டு பம்பர் பிளாக் கலரில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து அந்த டேஷ்போர்ட் பாலிஷ் போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீசல் போட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ நம்ம ரெகுலராக ராஜேஸ்வரி பங்க்கில் தான் டீசல் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த பிளாக் கலர் இது வருது பார்த்திங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக பாலிஷ் போட்டு நீட்டாக எடுத்துன்னு போக வேண்டியது தான். ஸ்டாப்புன்னு சொல்லி எழுதணும். அண்ட் பார்த்திங்கன்னா சைடில் நம்பர் பிளேட்டெல்லாம் கூட எழுதணும். நீட்டாகவே ஓட்டிடுங்க. அதுவும் எதனா லைக் பாலிஷ் போட்டுட்ருக்கேன் வண்டிக்கு. இங்கே ஃபுல்லாக க்ளீனாக எல்லாம் டேஷ்போர்டு பாலிஷ் தான். இது ஃபுல்லாக பிளாக்லலாம் இது போட்டோம்னாக்கா நல்லா ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சம் நார்மல் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். என்ன ஒன்றுனாக்கா இதில் வந்து டஸ்ட்டு ஏறிடும். அதுதான் சீக்கிரமாக டஸ்ட்டு ஏறிடும். அதுதான் ஒரு பிரச்சனை. தோஸ்து 1 மணி ஆகிடுச்சு டைமு. ஸோ நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பாலிஷெல்லாம் போட்டாச்சு. அண்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாம் கூட பாலிஷ் போட்டாச்சு ஃபுல்லாக. அதே மாதிரி பேக் பம்பர் இந்த இடத்துல கூட ஃபுல்லாக பாலிஷ் போட்டாச்சு நம்ம. ஸோ அந்த பக்கம் வெயிலில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்டாப் போர்டு அதுவும் ஃபிட் பண்ணியாச்சு. லைக் இந்த சைடு நம்பர் கூட வந்து புதுசு போட்டேன். பழசு வந்து ஃபுல்லாக டல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு புதுசாக போட்டேன்.
அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மேட்டெல்லாம் கூட வந்து ஃபுல்லாக க்ளீனாக வந்து இது பண்ணியாச்சு. டேங்க்கு ஃப்ரண்ட்டு பம்பர் எல்லாமே க்ளீனாக பண்ணியாடுச்சு. ஃப்ரண்ட்டு பம்பரெல்லாம் கூட வந்து நீட்டாக பாலிஷ் எல்லாம் போட்டுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் தோஸ்த், நம்ம வண்டி எஃப்சி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ தான் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். லைக் இந்த வீல் கப்பு இப்போ மாட்டணும். வீட்டுக்கு போயிட்டு மாட்டிட்டு பார்க்கணும். நம்ம லோடு பெரிய வண்டி லோடு ஒன்று வந்துச்சு. ஆனால் அந்த லோடு வாடகை செட் ஆகலை. ஸோ பார்ப்போம் எந்த ஊருக்குன்னு பார்க்கலாம். அந்த லோடு பார்த்துட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம லோடை ஏற்ற போயிட்டுருக்கோம். அண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டுருக்கேன் லோடு ஏற்றுறதுக்காக ஹைதராபாத்துக்கு. ஸோ தோஸ்த் அல்ஹம்துலில்லாஹ் கம்பெனிக்கு வந்து ரீச் ஆச்சு. என்ட்ரி போட்டாச்சு. 8 மணி ஆகிடுச்சு டைமு. ஸோ 7 மணி சொன்னாங்க. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். வண்டி பாயிண்டில் விட்டுட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தேன் ஹோட்டலுக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகிடுச்சு. எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ முட்டை தோசை சொன்னேன், சாப்பிட்டு லோட் ஆகிடுச்சு. எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இருக்குல்ல, இது வரைக்கும் தான் நம்ம லோடே இருக்குது. என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்போம்ல, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பட்டி பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த பவுட்ரு தான் நம்ம லோடு பண்ணியிருக்கோம். ஸோ ஜம்முன்னு லோடாக நின்றுட்டுருக்கான். ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்காரு எல்எல்ஆர் கொடுக்குறதுக்கு. எல்எல்ஆர் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். நைட்டு 1 மணி ஆக போகுது. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. ஸோ தோஸ்த், இங்கே கம்பெனிக்கு வெளியிலே பாரத் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. டீசல் போட்டுட்ருக்கேன். லைக் பார்த்தீங்கன்னா ஏன் ஷெரீஃப் இவ்வளோ லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து அங்கே உள்ள ஒரு பஞ்சாயத்தே ஆகிப்போச்சு. ஸோ அது என்ன எதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். வாலாஜா டோல்கேட்டெல்லாம் தாண்டி நிப்பாட்டியிருக்கேன் சரவண பவனில். இங்கே ரெகுலராக டீ சாப்பிடுவேன். ஸோ இங்கே நிப்பாட்டி டீ சாப்பிட்டு வண்டி பார்க்கிங்கில் போட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ரமதான் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே ஆற்காட்டில் இருக்க மசூதியில் நமாஸ் முடிச்சுட்டு வண்டியாண்ட கிளம்பிட்டேன். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. தராபி நமாஸ் கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. தமிழ்நாடு செக் போஸ்ட்டு தாண்டியாச்சு. சீல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்துட்டேன் சாப்பாடு. லெமன் ரைஸு. அண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு நோம்பு நம்மளுக்கு. ராய்ச்செடியில் இருக்கிறேன். நான்ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் இங்கே நான்ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கேன் ராய்ச்செடியில். ஸோ இங்கே சாப்பிட்டு சஹர் பண்ணிவிட்டு நமாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல். சஹர் பண்ணியாச்சு. சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டு டீ கடையில் டீ சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ ராய்ச்செடி சிட்டி உள்ளே இருக்கிறோம், நம்ம ஊர் உள்ளே இருக்கிறோம். இப்போ நேராக போயிட்டு கடப்பா ஹில்ஸுக்கு முன்னாடி ஒரு நம்ம டீ கடை எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே மசூதி இருக்குது. அங்கே போய் நமாஸ் படிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் டைம் இருக்குது நமாஸ்க்கு. ஸோ அது வரைக்கும் இன்னும் 26 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நமாஸ் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ஹில்ஸ் ஏறலான்னு இருக்கிறேன். தோஸ்து கடப்பா கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஹில்ஸ் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ தோஸ்து ஹில்ஸ் இறங்கியாச்சு. கடப்பாவில் இருக்கிற தர்காவில் இங்கே நிப்பாட்டி உண்டியலில் காசு போட்டு கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணி ஆக போகுதுங்க. இன்னும் நம்மளுக்கு ஹைதராபாத் 250 சம்திங் கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் இங்கே நிப்பாட்டி பள்ளிவாசலில் நமாஸ் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். இன்னும் நம்மளுக்கு இஃப்தியாருக்கு வந்து 1 மணி நேரம் டைம் இருக்குது. இங்கே மசூதியிலேயே பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இந்த 1 ஹவர் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டேன். போகிற வழியில் அப்படியே இஃப்தியார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தோஸ்து இஃப்தியார் டைம் ஆகிடுச்சு. ஸோ வண்டியில் தான் உட்காந்துட்டுருக்கிறேன். போயிட்டு தண்ணி பாட்டில் பல்பி ஆரஞ்சு வாங்கினாங்க. ஸோ இங்கே மசூதி இருக்குது, நமாஸ் முடிச்சுட்டு போகலான்ட்டு. ஏன்னா வண்டி ஹைவேல இன்னைக்கு ஆனால் தான். ஸோ தோஸ்து அல்ஹம்துலில்லாஹ் இங்கே நமாஸ் கிடச்சது. அபு பக்கர் அப்படின்னு சொல்லி மஸ்ஜித்தில் இங்கே ஹைவேலே இருக்குது. ஸோ தோஸ்து ஆர்டிஓவில் சீல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். தெலுங்கானா ஆர்டிஓ பாஸ் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு நோம்பு இன்றைக்கி எனக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்போது பாயிண்ட்டுக்கு போயிட்டு பார்க்கணும் சாருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குக்கிங் ஐட்டம் நம்ம வண்டியில் இல்லை. எல்லாருமே வந்து கேஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஸ்டவ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துவா செய்யுங்க. வண்டியில் ஓட்டுற அண்ணனுங்கள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வைங்க. எல்லா நோன்பு வைங்க.
ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாதம் நம்மளுக்கு இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வைங்க. அண்டு நமாஸும் டைமுக்கு படிங்க. துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. நானும் துவா செய்கிறேன். ஹைதராபாத் இன்னும் நம்மளுக்கு 130 கிலோமீட்டர் இருக்குது. டீசல் கம்மியாக இருந்ததுனால டீசல் ஒரு 3000 ரூபாய்க்கு டீசல் போட்டுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். கீ ரைஸ் சொன்னேன். இஃப்தியார் முடிச்சுட்டு எதுவுமே சாப்பிடல. சாத் நகரில் இருக்கிறோம். நம்ம ஒரு ரெகுலராக ஒரு தாபாவில் சாப்பிட்ருந்தோம் போன வாட்டி. ஸோ அங்கே தான் நிப்பாட்டியிருக்கேன். நம்ம கால் பண்ண நின்றுக்கிறான். தோஸ்து சூப்பர்வைசர் கூட வந்தேன். ஸோ இஃப்தியாருக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். இஃப்தியார் டைம் ஆகிடுச்சு. தர்பூசு, வடை, வாழைப்பழம், சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் தண்ணி பாட்டில். வாங்க இஃப்தியார் சாப்பிட்லாம். ஸோ தோஸ்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அன்லோட் ஆகிடுச்சு. லைக் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகிடுச்சு. இப்போ நேராக வண்டி கேட்டாண்ட விட்டு இன்ஷா அல்லாஹ் பார்க்கணும். நமாஸ் படிக்கணும். 2 நாளாக தராவே நமாஸே போல். ஸோ இந்த பள்ளிவாசலில் தான் நம்மளுக்கு நமாஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஃபால்கன் வந்து அங்கே நின்றுக்கிறான். லைக் இங்கே எங்கடா போகிற ஷரீஃப் அப்படின்னா, தலை ரொம்ப வலிக்குதுங்க. டீ சாப்பிடல காலையிலேருந்து. ஃபஜருக்கு கூட நான் வந்து டீ சாப்பிடல. இஃப்தியார் சார் டைமில் கூட. தோஸ்து வாங்க சாப்பிட்லாம் பிரியாணி. நமாஸ் முடிச்சுட்டு வந்து பிரியாணி சாப்பிட வந்தேன். டின்னர் பண்ண வந்தேன். டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. ஸோ சேரிக்கும் இதே வாங்கிட்டு போயிடலான்னு இருக்கிறேன் பார்சலில். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.